வணக்கம் மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அவங்களோட 12 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஐஃபோனில் வந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறது இந்த தடவை தான் நினைக்கிறேன். லீக்ஸில் வந்த மாதிரி இந்த தடவை 4 ஐஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12, 12 ப்ரோ, 12 ப்ரோ மேக்ஸ் அண்ட் ஐஃபோன் 12 மினி. இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மினி தான், ஐஃபோன் 12 மினி தான் ஹீரோ ஆஃப் த ஈவெண்ட். அது கூட ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஃபோன். புதுசாக ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்கும். ஐஃபோன் 12 ப்ரோ, 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே வாங்க வேண்டாம். அதோட பெட்டரான ஃபோன்ஸ் இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ்லாம் சொல்கிறேன், அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐஃபோன் 12க்கும் 12 மினிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதோட ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் பேட்டரி சைஸில் தான் டிஃப்ரென்ஸு. ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா சேம் 6.1 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080pக்கு கொஞ்சம் மேலே. அந்த ப்ரோ வேரியண்ட்ல சேம் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சூப்பரான அப்கிரேட். ஏன்னா லாஸ்ட் டைமில் வெறும் 720p டிஸ்பிளே LCDன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 625 நட் பிரைட்னஸ் போகும். HDR கண்டென்ட் பார்க்கும்போது 1200 நட்ஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே. HDR கண்டென்ட் சப்போர்ட் ஆகும், Dolby Visionனும் சப்போர்ட் ஆகும். ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p தான். ஸோ இருக்கிறதுல இதுதான் ஸ்மாலஸ்ட் 5G ஃபோன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 4 ஐஃபோனுமே 5G தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டான 5G ஃபோனாக இருக்கும். ஏன்னா 5Gக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்மாலஸ்ட் 5G ஃபோன் மட்டும் கிடையாது, 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்டே சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை SE2 ரிலீஸ் பண்ணாங்க, அதோட ஸ்மாலாக இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும், இன்க்ளூடிங் லேடிஸ்க்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் கலர்ஸு காம்பேக்டான டிசைனுமே கூட. ஏன்னா எல்லா ஐஃபோனுமே இந்த தடவை 7.4 mm தான் திக்னஸ். ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா வெறும் 133 கிராம் வெயிட்டு. ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா 160 கிராம் தான் வெயிட்டு. ஸோ காம்பேக்டான டிசைன், கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெயிட்டும் கம்மியாக இருக்கும்போது எல்லாருமே இந்த ஃபோனை லைக் பண்ணுவாங்க. டிசைன் வரப்போ புதுசாக கொண்டு வரல, ரொம்ப பழைய டிசைனுக்கு போயிருக்காங்க. ஏன்னா ஐஃபோன் 4, 5லேருந்து சேம் அந்த பாக்ஸியான டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரூம் அதிகமாக இருக்கும், பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், திக்னஸ்மே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டிசைன் நல்லா தான் இருக்குது. கேமராஸ்ன்னு வர்றப்ப 2 ஃபோன்ஸ்லையுமே சேம் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் f1.6 அப்பேச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 1.6 அப்பேச்சர் சைஸ் இருக்கிறனால லைட்ஸ் வந்து நிறைய உள்ள போகும். ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோனில் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டைனாமிக் ரேஞ்செலாம் சூப்பராக இருக்கும். கலர்ஸ்லாம் நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோமோ அதே மாதிரியான நேச்சுரல் கலர்ஸ் கொண்டு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருவாங்க. அல்ட்ரா வைடோட கலருமே பார்த்தீங்கன்னா மெயின் கேமராக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் ஐஃபோன் கொண்டு வருவாங்க. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே 12 மெகா பிக்சல் சென்சார் தான். ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீப் ஃபியூஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கும், ஐஃபோன் 11 ப்ரோ சீரிஸில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணும். அதனால என்ன யூஸ்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் டீட்டெயில் வந்து லாஸ் இல்லாமல் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 இருக்க எல்லா கேமராஸுமே ஃப்ரண்ட் கேமராலையுமே சேர்த்து அந்த டீப் ஃபியூஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் மோட் வந்து ஃப்ரண்ட் கேமராலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய அப்கிரேட் இல்லைனாலும் நல்ல யூஸ்ஃபுல்லான அப்கிரேட். வீடியோ கெப்பாசிட்டின்னு வரப்போ இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வீடியோ கேமரா எதுனா அது ஐஃபோன் தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 11 ப்ரோலே பண்ணலாமே, இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை 10 பிட்டில் HDR Dolby Visionோட ஸ்டீரியோ சவுண்ட்ஸோட உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வச்சு உங்களால் ஒரு ஃபிலிமே ஷூட் பண்ண முடியும். அந்தளவுக்கு கேப்பபிளான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 4K 60 FPS சப்போர்ட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரப்போ ஐஃபோனை பற்றி நான் பெருசாக கவலைப்பட தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இதில் A14 பயானிக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 5 நானோமீட்டர் ப்ராசர் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 கோர் GPU ப்ராசர் கொடுத்துருக்காங்க. சரி, டெக்னிக்கலாக பேசணும்னா இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறதுலே ஆப்பிளோட A13 பயானிக் தான் பவர்ஃபுல்லான ப்ராசர். இது அந்த ப்ராசரை விட பவர்ஃபுல்லான ப்ராசர். அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக இப்போதைக்கு எந்த ப்ராசருமே கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றினா எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. எடிட்டிங், கேமிங் என்ன பண்ணுறேன்னு இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா iOS 14 ஒரு செம்மையான OS. ஆண்ட்ராய்ட்லேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு OS. ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த iOS 14ல் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். முக்கியமாக ப்ரைவேசிக்காக தான் இந்த iOS நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த கீபோர்டோட டேட்டா மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டான ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ iOS 14 A14 பயானிக் இருக்கிறனால ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். பேட்டரி லைஃப்னு வர்றப்ப ஐஃபோன் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளோதான்ட்டு சொல்ல மாட்டாங்க, ரேமுமே இவ்வளோதான்னு சொல்ல மாட்டாங்க. ஃபோன் கைக்கு வர வரைக்கும் நம்மளாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆப்பிள் கிளைம் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 விட இதில் பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 11 ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஃபோன் தான். ஸோ அப்படிங்கும்போது பேட்டரி லைஃப்பை பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஐஃபோன் 12 மினிலையுமே ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. இது எதிர்பார்த்து தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த தடவை பாக்ஸில் ஹெட்ஃபோன்ஸுமே கிடையாது. இது பெரிய டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா ஐஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, டைப் சி போட்டுமே கிடையாது. அந்த லைட்னிங் போட்டு வச்சு தான் நம்ம பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஹெட்ஃபோனுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 12 ஃபஸ்ட் சேல் எடுக்கிறவங்களுக்குலாம் ஏர்பாட்ஸ் ப்ரோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, நேரத்தில் ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் ஹெட்ஃபோன் கிடையாது, ஏர்பாட்ஸ் ப்ரோ டிஸ்கவுண்ட்டில். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு உங்களால் செக்யூர்டாக வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை இந்த பேட்டரி கேஸ், வாலெட் மாதிரியான விஷயங்களை மேக்னெட் மூலமாக அதை கேரி பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஆப்பிளே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் என்னோட ஆசை என்னென்னா தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸை வச்சு நிறைய அக்சசரிஸ் ஐஃபோனுக்கு கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வழக்கம் போல் இந்த ஃபோனில் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கிடையாது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்ல கேப்பபிளான ஸ்பீக்கர் தான். டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது, பட் ஃபிசிக்கலாக ஒரு சிம் தான் போட முடியும். செகண்ட் வந்து இ-சிம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஐஃபோன் 12 அண்ட் 12 மினி. இப்போ நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பேட்டரி லைஃப்பில் தான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்ற வேறு சொல்லிக்கிற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஐஃபோன் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.1 இன்ச் XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080pக்கு கொஞ்சம் மேலே. இதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 800 நெட்ஸ் பிரைட்னஸ் போகும். HDR கண்டென்ட் பார்க்கும்போது 1200 நெட்ஸ் போகும். இதில் HDR10 சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் XDR OLED பேனல் கொடுக்குறாங்க. இருக்கிறதுல இதுதான் பெரிய ஐஃபோன், 6.7 இன்ச். இதுவுமே குவாட் ஹெச்டிக்கு கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரைட்னஸ்னான டிஸ்பிளே, HDR10 சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷனோட கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு அப்படின்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே மேலே ப்ரொடெக்ஷனுக்காக. இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா பேக்கில் கிளாஸ் வந்து டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஸ்மூத்னஸ் கிடைக்காதுன்றதுக்காக டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ராச் ஆச்சு. ஸோ இந்த தடவை இந்த செராமிக் ஷீல்டு கொடுத்தனால 4 டைம்ஸ் ட்ராப் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஈஸியாக ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும். பட் கிளாஸ் இஸ் பிரேக் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். திக்னஸ்னு வரப்போ ரெண்டு ஃபோனுமே 7.4mm தான் திக்னஸ். பட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ 189 கிராம் இருக்குது. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 225 கிராம் வெயிட் இருக்குது. கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். பட் திக்னஸ் கம்மியாக இருக்கனால கையில் ஹோல்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கேமராஸ்ன்னு வரப்போ பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் f1.6 அப்பாச்சர், டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட். தேர்ட் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ், 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3D TOF சென்சார் கொடுத்துருக்காங்க. இது லிடார் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஐபேட் ப்ரோவில் இருந்த சேம் சென்சார் தான். நான் ஐபேட் ப்ரோலேயே அந்த சென்சாரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். லிடார் சென்சாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவில் பார்க்குங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு மட்டும் இல்லை, போர்ட்ரேட் ஷாட், லோ லைட்டில் நைட் மோடில் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் யூஸ் ஆகும். லோ லைட்டுக்கு இது பெட்டராக யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. செல்ஃபி கேமரான்னு வரப்போ அதே 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதே மெயின் கேமரா, அதே அல்ட்ராவைட். ஆனால் டெலஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 12 மெகாபிக்சல் தான். ஆனால் 2.5x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோவோட இதில் இன்னும் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய டீல் கிடையாது. பட் ஐஃபோன் 12 ப்ரோவோட 12 ப்ரோ மேக்ஸில் கொஞ்சம் கேமரா பெட்டராக இருக்கும். 4 கேமராஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டீப் ஃபியூஷன் சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ரா அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாக்கா, அதாவது ரா ஃபோட்டேஜ் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டியுமே இதில் தாறுமாறாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட டிஎஸ்எல்ஆரே தேவையில்லை. இதுவே ஒரு மினி டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஃபோன்ஸை பற்றி சொல்கிறப்போ ஒரு முக்கியமான ஃபீச்சரை பற்றி சொல்லவே இல்லை, நோட்டீஸ் பண்ணிங்களா? ரெஃப்ரெஷ் ரேட். இதில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் எதுவுமே கிடையாது. இந்த 4 ஐஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா
வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 60 ஹெர்ட்ஸ் 2020ல 1 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கிற ஃபோன்ஸில். இதுக்கான காரணமாக ஆப்பிள் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, iOS 14 வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும். ஸோ 60 ஹெர்ட்ஸ்க்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கும் நார்மல் பர்சனால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு அக்செப்டபிள் தான். iOS 14 ரொம்பவே ஸ்லீக்காக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஆப்பிள் ஈவெண்ட்டில் 10 பிட் HDR டோல்பி விஷன் ஸ்டீரியோ சவுண்ட்ஸோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறத 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. நார்மல் பர்சன் இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுவாங்களா என்ன? ஃபன் ஃபேக்டாக இருந்துச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரேட் தான். ஏன்னா ஆல்ரெடி 5G வந்து பேட்டரி அதிகமாக ட்ரெயின் பண்ணும். அது கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்துச்சுன்னா பேட்டரி இன்னும் அதிகமாக போகுன்றதுக்காக தான் கொடுக்கல. ஸோ iPhone 11 Proவில் இருக்க அதே பேட்டரி லைஃப் வந்தால் கூட போதும் தான். அதுவே சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுக்கும். சார்ஜிங்ட்டு வர்றப்ப அதே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் கொடுக்க மாட்டாங்க, ஹெட்ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது 15 வாட் வரைக்கும். அதே மாதிரி மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அக்சசரிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இருக்குதுல இதான் வாட்டர் ப்ரூஃபில் ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். அந்தளவுக்கு 6 மீட்டர் வரைக்குமான வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் iPhone 12 Pro அண்ட் 12 Pro Max. இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். iPhone 12 mini அண்ட் 12 பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 64GB 128GB 256GB. ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இருக்குன்னு கெஸ் பண்ணுறேன். ஸோ iPhone 12 மினியோட 64GB வேரியண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா யூஎஸில் $700. அது அப்படியே இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 52,000 ரூபா வரும். 52,000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீல் தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்தியாவில் அதோட ப்ரைஸிங் 70,000. எஸ், iPhone 12ஓட 64GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் $800 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 58,000 வரும். இந்தியாவில் அதோட ப்ரைஸிங் 80,000. iPhone 12 Pro பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 128GB ஃபைனலாக 64GB தூக்கிட்டு 128GB கொடுத்துருக்காங்க. ஸோ 128, 256, 512GBன்னு 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் வேரியண்ட் 128GB வேரியண்ட் iPhone 12 Pro பார்த்தீங்கன்னா யூஎஸில் $1000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே கன்வெர்ட் பண்ணினா 73,000 வரும். ஆனால் இந்தியாவில் அதோட ப்ரைஸிங் ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு 1,20,000க்கு போட்டிருக்காங்க. iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா அந்த 128GB வேரியண்ட் $1,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 80,000 வரும் இந்தியாட்ட. ஆனால் இங்கே இந்தியன் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,30,000க்கு போட்டிருக்காங்க. என்ன நினப்பில் இவ்வளோ ப்ரைஸிங் போட்டிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபோன் ஒர்த்தா வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஃபோன்ஸ் தான், ஆனால் வாங்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா iPhone 11லேருந்து ரொம்ப பெரிய அப்கிரேட்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க நினச்சின்னா iPhone 11 சீரிஸ் வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட் பண்ணி நல்ல ப்ரைஸில் வித்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நல்ல சேல் போயிட்டு இருக்கு. ஸோ புதுசாக யாராவது ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா iPhone 11 சீரிஸை வாங்குங்க, நல்ல ஒரு டீல். இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஃபேன் பாய் இல்லைனா என்கிட்ட காசு நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இது ஒரு நல்ல செலவு தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.